நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தெரியும் யாரை குறித்து இதை நம்ம தியானிக்கிறோன்னு. ஆபிரகாமை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம். பாருங்க, ஆபிரகாம் இந்த பலியிடுவது இந்த 22 அதிகாரத்தில் நம்ம தியானித்திருக்கிறோம் ஆல்ரெடி. அப்போ பாருங்க, தேவன் சொன்ன போது 3 நாள் பிரயாணத்தில் மோரியா மலைக்கு போயிட்டான். வேலைக்காரங்க இடத்துல ஒரு விசுவாசத்தை வைக்கிறான். அடுத்து அந்த பிள்ளையான்னு கேட்கும்போது அவன் பிள்ளைகளை ஒரு விசுவாசத்தை என்ன பண்றான், ஆபிரகாம் வைக்கிறான். அடுத்தது கத்தி எடுத்து வெட்டும் போது தேவன் அவனோடு கூட பேசுறாரு, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்ட மேல என்ன பண்ணாத, கையை போடாதன்னு சொல்றார். அப்போ தேவன் இவனை ஏன் இந்த சோதனைக்கு இவனை உட்படுத்துறாரு? குழந்தைய கொடுத்தது தேவன் தான், குழந்தைய கொடுக்கறது தேவன் தான். அப்ப ஏன் இந்த குழந்தைய திரும்ப அவர் கேட்கிறான்னா, தேவன் ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறானா இல்லை என்பதை அவர் என்ன பண்ணுகிறார், சோதிக்கிறார். அதே போலதாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை கண்டிப்பா என்ன பண்ண வரும். கடவுள் ஏன் சோதனை கொடுக்கிறான்னா, நாம் அவருக்கு பயந்து நடக்கிறோமா சொல்லி என்ன பண்ண சோதிக்கும்படியாக ஒரு சோதனை கொடுக்கிறார். என் பிள்ளை இடத்தில் விசுவாசமாக இருக்கிறானா என்பதற்காக தேவன் நமக்கு ஒரு சோதனை என்ன பண்றாரு, கொண்டு வருகிறார். அந்த ஒவ்வொரு சோதனையில நீங்களும் நான் என்ன பண்ண வேண்டும்னா, ஜெயிக்கிற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும், மாற வேண்டும். அதான் சொல்ற பாருங்க, உன் ஏதோ சோதனை என்று பாராமல், உன் ஒரே ஒரு புத்திரன் என்று சொல்லி பாராமல், நீ தேவனுக்கு பயப்பட சொல்லி இப்போது நான் என்ன பண்ணுகிறேன், அறிகிறேன். அப்ப ஆபிரகாம் தேவன் என்ன பண்றா, பயந்து நடக்கிறா. பாருங்க, நிறைய பேர் சொல்றேன்னா, அது எப்படி தேவனுக்கு பயந்து நடக்க முடியும், அது எப்படி உண்மையாக வாழ முடியும், அது எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும், அது எப்படி கர்த்தரை கீழ்ப்படிந்து நடக்க முடியும் சொல்லி அதெல்லாம் வாழ முடியாது சொல்லி நிறைய ஊழியக்காரர் கூட என்ன பண்றாங்க, போதிக்கிறார். நிறைய விசுவாசிகள் என்ன பண்ண சொல்ற, அப்படி இல்லை, நாம் தேவனுக்கு பயந்து நம்மளால என்ன பண்ண முடியும், வாழ முடியும். தேவனுக்காக நம்மளால பரிசுத்தமாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும். தேவனுக்காக நாம் உண்மையாக என்ன பண்ண முடியும், ஒரு மனிதனால வாழ முடியும். அதனால தாங்க விபச்சார ஸ்ரீயை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, எல்லாரும் பாவம் செய்யறாங்க, யாரோ கல்லெடுத்து அடிக்கல, ஏசு அந்த ஸ்ரீயை மன்னிக்கிறாரு. இனி நீ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, திரும்பி போ, ஆனா நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதன்னு சொல்லி ஏசு கட்டளை கொடுக்கிறார். அப்ப நீ பாவம் செய்யாதன்னு சொல்லும் போது நாம் பாவம் செய்யவில்லை என்று அவர் சொல்லுகிறாருன்னா, அப்போ ஒரு மனிதனால பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதற்காக தான் ஏசு அந்த வார்த்தையை என்ன பண்ணுகிறாரு, சொல்லுகிறார். அப்ப நம் பாவம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து நீங்களும் நான் நடந்த பார்த்தீங்களா, இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அவர் ஈவாக அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாருங்க. ஏன்னா வேதம் சொல்றது பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காணும்படியாக அவர் அனுகிரகம் பாராட்ட அவர் வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான். இந்த ஆதியாகமம் 22:12 மாத்திரம் இல்லைங்க, அநேக இடத்துல சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் என்ன பண்ணா, அவருடைய கட்டளைகளுக்கு என்ன பண்றான், பயந்து நடக்கிறான். அவருடைய நியாய பிரமாணங்களுக்கு பயந்து நடக்கிறான். அவருடைய எல்லா பிரமாணங்களையும் அவன் கடைபிடிக்கிறதுனால தான் ஆபிரகாம் மூலமாக இந்த சந்ததியை தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவன் ஒரு